வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெசிபி, பக்கோடா மோர் குழம்பு. அதுவும் 10 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது எப்படி 10 நிமிஷத்தில் செய்ய முடியும்? பருப்பே 1 மணி நேரம் ஊற வைக்கணுமே அப்படின்னு நினைப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப புளிப்பு இல்லாத தயிராக இருந்ததுன்னா குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் டீட்டெயில்ஸ் இருக்குது, ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்சியில் என்ன பண்ணலாம், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகா, 2-3 பல் பூண்டு. சப்போஸ் நீங்கள் பூண்டு சாப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா பூண்டுக்கு பதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்குங்க. கூடவே நான் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். இந்த கடுகு சேர்த்து செய்யும்போது இதுக்கு ஒரு தனி சுவை இருக்குது. இது ஒரு இது ஒரு மெத்தட். ஒரு 4-5 சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. நார்மலாக மோர் குழம்புல பார்த்திங்கன்னா இந்த ஊற வச்ச துவரம்பருப்பு, பச்சரிசியெல்லாம் ஊற வச்சு சேர்த்து அரைப்பாங்க. அது எதுக்குன்னு பார்த்தா அந்த திக்னஸ் வரணுங்கிறதுக்காக. ஆனால் இந்த பக்கோடா போடுற மோர் குழம்புல நீங்கள் அதெல்லாம் சேர்த்து அரைக்க வேண்டாம். ஏன்னா இந்த பக்கோடா செஞ்சு உள்ளே போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக குழம்பு திக்காயிடும். இப்போ நல்ல தயிரை நல்லா அடித்து வச்சுக்கலாம். கமகமன்னு சாம்பார்ல இருந்து மொறுமொறுன்னு ஃபிஷ் ஃப்ரை வர செந்தூர் மசாலா அரைக்க நாங்க, சமைக்க நீங்க. இப்போ மோர் குழம்புக்கு எல்லாம் ரெடியாக வச்சாச்சு. பக்கோடாக்கு என்ன பண்ணுறது? இருக்கே நம்மளுடைய செந்தூர் அடை தோசை மாவு. இந்த மாவில் நீங்கள் அடை மட்டும் இன்ஸ்டண்ட்டாக செய்ய முடியாது, நல்ல டேஸ்டான பக்கோடாவும் சூப்பராக செய்யலாம். இப்போ ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக, பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட நம்மளுடைய அடை தோசை மாவில் ஒரு 2 கரண்டி மாவு, ஒரு 150 கிராம் மாவு சேர்த்துக்கலாம். ஸோ 4 பேர் தாராளமாக சாப்பிட்றதுக்கு இந்த குழம்புக்கு, இந்த பக்கோடாக்கு இந்த அளவு போதும். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க நம்மளுடைய அடை தோசை மாவை. நீங்கள் இந்த பக்கோடா குழம்பு, இந்த மாவில் நீங்கள் பக்கோடா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் எனக்கு சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் லிங்க் எல்லாம் இருக்குது, அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நம்ம மாவில் உப்பு சேர்த்துருக்க மாட்டோம், உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்க மாட்டோம், மற்ற எல்லாமே அதில் இருக்கும். ஸோ ஒரு பொடியான வெங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு வடை மாவு பதத்துக்கு அதை திக்காக நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம மசால் வடைலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இது ஊறுனா போகிறோம். அதுக்குள்ளே நம்ம மோர் குழம்புக்கு கரைச்சிடலாம். ஸோ அரைச்ச தேங்காய் விழுத நல்லா தயிரில் போட்டு கலந்துடலாம். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்குங்க, ஏன்னா அந்த பக்கோடா போட்டதுக்கப்புறம் குழம்பு ஆட்டோமேட்டிக்காக திக்காயிடும். 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள். நம்மளுடைய செந்தூர் மஞ்சத்தூள் ரொம்ப சுத்தமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு கலந்து விட்டோம்னா நம்மளுடைய மோர் குழம்புக்கு எல்லாமே ரெடி. ஸோ இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்ம கலந்து வச்ச அடை மாவு இப்போ வடை மாவாக மாறிடுச்சு. ஒரு 150 ml எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கோங்க. நல்லா காஞ்ச பிறகு மிதமான தீயில் வச்சு சின்ன சின்ன பக்கோடாவாக இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுக்கலாம். ஈவினிங் நீங்கள் இது இந்த மாதிரி மாவில் இந்த பக்கோடா செஞ்சு ஈவினிங்கில் டீ காஃபிக்கோ இல்லை மற்ற ஏதாவது ட்ரிங்க்ஸ் கூடயோ ஒரு ஸ்நாக்ஸாக கூட ஸ்கூல்லேருந்து வர்றவங்க, ஆஃபீஸ் முடிஞ்சு வந்தவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ காட்டுறேன் பாருங்கள். சூப்பரான பக்கோடா ரெடி. சத்தம் பார்த்தீங்களா? அவ்வளோ கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இதையே நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். ஸோ நம்ம பக்கோடாவும் ரெடி, மோர் குழம்பும் கலந்து வச்சாச்சு. அதுக்கு ஒரு 5 நிமிஷம், இதுக்கு ஒரு 5 நிமிஷம். டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் தாளிச்சிடலாம். நம்ம வறுத்தோம் இல்லையா, அந்த எண்ணெயிலே ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கலாம்.
1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா படப்படன்னு பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்குங்க, கருவேப்பிலை போட்டுக்குவோம். கண்டிப்பாக ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம். மோர் குழம்புல இந்த சின்ன வெங்காயம் போட்டு செய்யும் போது அது ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் தானே, கண்டிப்பாக அது போட்டு செஞ்சு பாருங்கள். இன்னொன்று என்னென்னா, இந்த வெங்காயத்தை ரொம்ப வதக்கக்கூடாது, ஜஸ்ட் ஒரு லைட்டாக தான் வதக்கணும். நம்ம அந்த குழம்பு சாப்பிடும்போது இந்த நறுக்குன்னு அந்த வெங்காயமும் கூட வந்துச்சுன்னா அதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம கலந்து வச்ச மோர் குழம்பு எடுத்து அப்படியே ஊற்றி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷம் அந்த ஹீட்டில் இருந்தால் போதும். அப்படியே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க, கொதிக்க விட்டுறவே கூடாது, இல்லைன்னா தயிர் அப்படியே திரிஞ்சு போயிடும் இல்லையா. அவ்வளோதான், 1 மினிட்ல ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம பொரிச்சு வச்ச பக்கோடாவை உள்ளே சேர்த்து போட்டுடுங்க. அப்போ உங்கள் மாவு வாங்கினா தான் நாங்கள் பக்கோடா செய்ய முடியுமா அப்படின்னா, ஆமாம், ஈஸியாக செய்யணுன்னா இதுதான் வழி. அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த காய்கறி வேணால் கூட போட்டு இதே மாதிரி மோர் குழம்பு செஞ்சுக்கலாம், உங்களோட சாய்ஸ் தானே. பட் நம்மளுடைய மாவு வாங்கி வச்சுக்கோங்க, அடை சுடலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பக்கோடா செய்யலாம், அப்புறம் இந்த மாதிரி பக்கோடா மோர் குழம்பு செய்யலாம். இதே மாதிரி பக்கோடா செஞ்சு மசாலா குழம்பும் நீங்கள் செய்யலாம். அது ஏற்கனவே நான் சேனலில் போட்டிருக்கேன், அந்த லிங்க் வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சூப்பரான பக்கோடா மோர் குழம்பு 10 நிமிஷத்தில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டோம் பார்த்தீங்களா. இந்த மோர் குழம்பு கூட நல்ல ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்ச பக்கோடா கொஞ்சம், அப்புறம் இந்த மோர் குழம்பு அப்படி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். காலையில் நீங்கள் லஞ்ச் பாக்ஸு கொடுத்து அனுப்புறது கூட 10 நிமிஷத்தில் இந்த குழம்பு, இந்த பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சு சூப்பராக அனுப்பிடலாம். நம்ம சேனலில் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.